ஹாய் மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பசுமை வீடு ஆர்கானிக் டெரஸ் கார்டன் அண்ட் வீலாக். இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் வந்து பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் செடி. ஸோ இது வந்து ஒரு நிழலான இடத்துல இருந்தது, அதை இன்னைக்கு எடுத்துகிட்டு வேறு இடத்துல வச்சுருக்கோம். இலையை தூக்கி பார்த்தா இன்னைக்கு ஒரு ஆச்சரியங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிளோட பிஞ்சு வச்சுருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செடி வாங்கி வச்சதுலேருந்து ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் பிஞ்சு வச்சுருக்கு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே எட்ரா வீடியோவை எல்லாருக்கும் நம்மளும் வந்து காமிப்போம். மாடி தோட்டத்துலேயும் இது மாதிரி வாட்டர் ஆப்பிள் செடி வந்து ஈஸியாகவே வளர்க்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒரு சின்ன வேஸ்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். பேப்பர் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த கேனு. அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே வந்து தொங்கிட்டு இருந்ததுங்க, வளர்ந்து போய். ஸோ அவர் எல்லாத்தையும் வந்து தூக்கி நம்ம கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கும் வந்து வளரும். இங்கே பாருங்கள், அத்திப்பழம் எவ்வளோ பிஞ்சு இறங்கி இருக்கு பாருங்கள். ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து பிரமிப்பாக இருக்குங்க. மாடி தோட்டத்தில் இது மாதிரியான பல மரங்கள் நம்ம ஈஸியாகவே வந்து வளர்க்கலாம். அதுவும் வந்து ஆர்கானிக் முறையில் வளர்க்கும் போது வந்து பார்த்தோன்னா நஞ்சில்லா பழங்கள் மற்றும் காய்கறிகள் நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாகவே வந்து விளைய வைக்க முடியும். அதுக்கான சிறந்த உதாரணம் தான் என் வீட்டு மாடி தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரிங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், விதை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதோட அப்டேட் தான், நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க பாவக்காய் கொடி. லாஸ்ட் டைம் இருந்த பாவக்காயிலேருந்து விதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த சீசனுக்கு இதை போட்டிருக்கேன். அண்ட் கொடியை வந்து கட்டி விட்டுட்டேங்க. இதுவும் வந்து பந்தலை பிடிச்சி ஏறுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டம் லெமன் செடி. வெயில் சீசன் வர வர பூ எல்லாமே வந்து நல்லா வந்து எடுக்க ஆரம்பிக்குதுங்க. பார்க்கலாம் நீங்களே, வந்து நிறைய பூக்கள் வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த எலுமிச்சை செடி வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா நிறைய வந்து இலைகள் வந்து வளரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடி. லாஸ்ட் டைம் ஃபுல்லாகவே வந்து ஜீரோ கட்டிங் பண்ண பார்த்தீங்களா, கட்டி உயிர் உரமோ அது மேலே வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்களும் வந்து துளுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், திராட்சை கொடிங்க. திராட்சை கொடியில் திராட்சையே வந்து வந்துருச்சு, கொத்து கொத்தா வந்திருக்கு பாருங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு கிடைக்கிற 2வது அறுவடை. ஃபர்ஸ்ட்டை விட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வந்திருக்கு. திராட்சை கொடியை பொறுத்தவரையும் மழை சீசன் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே வந்து வளரும். இங்கே பாருங்கள், சப்போட்டா செடி இல்லைங்க, இது வந்து சப்போட்டா மரம். வீட்டு மாடி தோட்டத்தில் நான் ஒரு சின்ன பேரலாக தான் வச்சுருக்கேன். 1000 கணக்கான பிஞ்சுங்க, என்னால் எண்ணவே முடியல. ஸோ அந்தளவு வந்து இருக்குது. பிஞ்சுகள் எல்லாமே வந்து நல்லா பழமாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ வரப்போகுதுன்னு தெரியல இந்த வாட்டி சப்போட்டா அறுவடை. ஸோ இந்த வாட்டி நான் அறுவடை பண்ணும்போது இந்த சப்போட்டா செடியோட தனி வீடியோவே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம மாடி தோட்டத்தில் இது மாதிரி ஈஸியான பல மரங்களே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக வளர்க்கலாங்க. ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸே இல்லை. மாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் மண்புழு உரம் ப்ளஸ் கொஞ்சம் உயிர் உரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கின சாணம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது கொடுத்தாவே செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். இது வெயில் சீசன்றதுனால ஒரு 2 வேளை தண்ணி விடுறது நல்லதுங்க. மண்ணு காஞ்சா மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஏன்னா வெயில் வெப்பம் வந்து இப்போவே வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால வேர்கள் வந்து சூடை காஞ்சு போச்சுன்னா இலைகள் எல்லாமே கொட்டிடும், செடியும் வந்து காஞ்சு போயிடும். ஸோ அதனால வெயில் சீசன் அப்போ மட்டும் மண்ணு காஞ்சு இருந்ததுன்னா 2 வேளை வந்து தண்ணி கொடுங்க. இது வந்து சப்போட்டா மரங்க என் மாடி தோட்டத்தில் இருக்குது. எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்க, பார்க்கவே வந்து கொச்ச 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 கொச்சன்னு இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேங்கேரி கத்திரி செடி. இதுவும் வந்து லாஸ்ட் டைம் ஜீரோ ட்ரிம் பண்ணி விட்டோன்னே இப்போ வந்து துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப பூச்சி தொல்லைங்க, என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டோன்னே இப்போ வந்து துளுத்து வர ஆரம்பிக்குது. பூச்சி இருக்கோ இல்லையோ ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துட்டாவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நெய் மிளகாய் நாற்றுகள் உங்கள் எல்லாருக்குமே வந்து தயாராகிட்டு இருக்கு. இந்த வாட்டி வந்து இந்த நாற்றுகள் வந்து ஒரு நாற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபான்ற ரேட்டில் வந்து கொடுக்கலான் இருக்கேன். அண்ட் இது வந்து பாருங்கள், நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க வெண்டைக்காய் செடி. இது என்ன வெண்டைக்கான்னு உங்களுக்கே தெரியும், கஸ்தூரி வெண்டை. நல்லா வந்து கொத்து கொத்தாக காய்க்குங்க. இதில் வந்து அவ்வளோ அயன் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க நெய் மிளகாய் செடி. எல்லாமே வந்து அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த சீசன்லேயும் வந்து இன்னும் பூ எடுத்துகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த பூக்களும் வந்து திருப்பியும் 3வது அறுவடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சுகளாக வந்து மாறும். ரொம்ப ஈஸி. நெய் மிளகாய் செடி ஒரு 1/4 மிளகாய் நம்ம போட்டாவே வீட்டில் செம்ம வாசனை வருங்க. பாருங்கள், மாடி தோட்டமே எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், நிறைய பூச்செடிகள். ஸோ இதெல்லாம் வைக்கும் போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து தேனீக்கள் எல்லாமே வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தை வந்து தேடி வரும். அது இல்லாமல் சிட்டுக்குருவிகள் இதெல்லாமே வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தை அந்த பசுமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேடி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் முள்ளங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ திருப்பியும் வந்து நல்லா வந்து துளுத்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா
மல்லி செடிங்க. இதுவும் வந்து கட் பண்ணி விட்டோன்னே நிறைய வந்து துளிர் வருது. நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வீடியோவை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தக்காளி விதைகள் எல்லாமே போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ எல்லாமே இந்த நாற்றுகள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு க்ரோ பேக்கில் ஒரு செடி வச்சோன்னா நல்ல அருமையான அறுவடையை வந்து நம்ம தக்காளி செடியிலேருந்து எடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் தக்காளி செடி வளர்ப்பு பற்றி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் மண் கலவை எல்லாமே வந்து தயாராக இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம செடிகளை வந்து நாற்றுகளை எடுத்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து சிகப்பு வண்டை இந்த வாட்டி போட்டிருக்கேன். சிகப்பு வண்டை ஒரு ட்ரைக்காக இந்த வாட்டி நல்லா வரும்ன்ட்டு வந்து நான் எதிர்பார்க்குறேங்க. இதுதாங்க என் வீட்டு மாடி தோட்டம். ஒரு 300-350 சதுர அடியில் கிட்டத்தட்ட பல மரங்கள், காய்கறி செடிகள் எல்லாமே வந்து நான் வளர்க்குறேங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லாமல் வளர்க்குறேன். ரொம்ப ஈஸிங்க. ஈஸியாகவே வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். அதுவும் வந்து நஞ்சு இல்லாமல் வளர்த்தோன்னா அதில் இருக்க நன்மைகள் வந்து ஏராளங்க. அது மாதிரி வந்து மாடி தோட்டத்தை பற்றி எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுங்க. ஈஸியாகவே நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப இனிமையான முறையில் வந்து நம்மளால செடிகளை வந்து வளர்க்க முடியும். பல மரங்களையும் வளர்க்க முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் என் வீட்டு மாடி தோட்டம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் மாடி தோட்டம் பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மண்கலவை எப்படி தயார் பண்ணணும், மாடி தோட்டம் எப்படி அமைக்கணும், எல்லாமே A to Z சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.